சரி, வேறு ஏதாவது ஸ்கேம் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் நினைச்சா? ரீச் ஆகும்ட்டு எல்லாம் தப்பு தப்பாக வீடியோலாம் போட்டு அதுக்கு கமெண்ட் வருது. அதுக்காக நிறைய சூசைடுலாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. சரி, இன்ஸ்டாகிராம் ஓகே. நான் வந்து ஃபேஸ்புக் பற்றி சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் வந்து மொபைல் நம்பர் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிறதுனால இப்போது ஈஸியாக நம்ம வந்து ஹேக் பண்ணிக்கிறாங்க. மொபைல் நம்பர் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா பேர் வந்து நிறைய விஷயம் தப்பு தப்பாக பண்ணுறதுனால ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் வைக்கிறதோ இல்லை ஃபாலோவர்ஸு எல்லாமே வந்து லிமிட்டாக நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோஸும் அதே மாதிரி கரெக்டான வீடியோவாக போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க சார். இப்போது அதனால் வந்து நம்மளுக்கு நிறைய பாதிப்பு வருது. இப்போ மொபைல் நம்பர் போடுறதுனால நம்மளுக்கு தப்பான வீடியோஸோ இல்லை காலோ மெசேஜோ ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். ஃபேஸ்புக் சரி. நான் வந்துட்டு வாட்ஸ்அப் பற்றி சொல்கிறேன். வாட்ஸ்அப் பற்றி சொல்கிறேன். வந்துட்டு அண்ணன் நம்பர் கால் பண்ணுறது ஃபோட்டோ நெக்ஸ்ட் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த தப்பாக பண்ணால் இன்னும் பெருசாக புதிய பேசுகிறாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இல்லைன்னா அண்ணன் நம்பர் வந்து கால் பண்ணி பிளாக் சரி. காமனாக எல்லா ஆப்ஸும் அவங்க இருக்கிற ஸ்கேம் பண்ணிட்டு இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து டிக்டாக்கில் மொபைல் ஆரம்பிச்சது பெண்கள் அப்படி யாராக வந்து மெயினாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இது வந்து மாஃபியில் இப்போ நம்ம ஃபோட்டோ அப்லோட் எங்கே பண்ணாலும் சரி அதுலேருந்து எடுத்து வேறு ஒரு தப்பான வீடியோ இல்லை ஃபோட்டோ போட வந்து நம்மளை மெர்ச் பண்ணி அது மூலிமா கேர்ள்ஸ்க்கு நிறைய வந்துட்டு பேக் மார்க் வருது. நிறைய பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இப்போ யூபிஐயில் கூட இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் லோன் தரோம் ஆன்லைன் லோன் தரோம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுறோம். அந்த வர 20,000 லோனுக்காக நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் கொடுத்து அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ன்றாங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் 20,000 போனால் கூட சில பேருக்கு நம்ம லோன்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வர ஒரு 20,000 கிரெடிட் ஆனால் கூட அது அப்படியே அந்த லோனுக்கான வைக்கும். ஸோ அது மூலிமா நம்மளுக்கு லாஸ் தான் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இப்போ ரீல்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்சு காசு நிறைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும் எங்களுக்கு ரீச் கிடைக்கும் எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்து காசு பிஸ்னஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் சில பேர்லாம் வந்து அது ஒழுங்காக பண்ணுறதே இல்லை. வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இது பண்ணுறாங்க. ஜிபேயில் யூஸ் பண்ணால் நாங்கள் கேஷ் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதே மாதிரி எடிட் பண்ணி அந்த கேஷ் ஆன் டெலிவரி இல்லை மீஷோ சம்திங் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதை அனுப்பிச்சுட்றதுனால அவங்களுக்கு தான் கேஷ் வருது. அவங்க வந்து சரி நோட்டிஃபிகேஷன் வேணால் நாங்கள் கேஷ் அனுப்பிச்சுட்டாங்கன்னு நினச்சி அவங்க ரிசீவ் பார்சல் இல்லை அவங்களுக்கு வர பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் இது பண்ணால் ஆனால் அது சரியே இருக்குது. ஸோ அதனால் ஒரு லாஸ் வருது. மிகப்பெரிய லாஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனாலே நிறைய இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு சொல்லிட்டு அது ஏஐ குட்னஸ் வேறு பேட்னஸ் குட்னஸ் நிறைய இருக்குது. ஆனால் அதை விட பேட்னஸ் வந்து நம்ம எதுவும் தப்பு தப்பாக நிறைய க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு பையன் தப்பு தப்பாக இருக்க மாதிரி அந்த மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணி தேவையில்லாத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் கொடுக்குறாங்க. முக்கியமாக அது நம்ம தாட்டிங்னஸே நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால இது பண்ண மாட்டேங்குது. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஸ்கேம். எல்லா ஆப்பும் சரி வாட்ஸ்அப்லேயே பொறுத்த அளவுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ரைட்டிங் ஒர்க் பண்ணுங்கள் டைப் ரைட்டிங் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். நீங்கள் ரெஸ்யூம் அனுப்பிச்சுக்கோங்க 200 அனுப்பிச்சுக்கோங்க நாங்கள் உங்களுக்கு காசு இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம காண்டாக்ட் பண்ணால் பிளாக் அப்படிங்கிறது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மொபைலாவுக்கு எல்லாத்தையும் எந்த ஸ்கேம் எது முன்னாடி வெரிஃபிகேஷன் பண்ணி யூஸ் பண்ணால் கரெக்டாக யூஸ் பண்ணி தேவை. சரி. இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறவங்க பற்றி சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு ஐடி ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா நம்ம யாருக்கும் தெரியாமல் கன்ஃபார்ம் பண்ணி ஃபாலோ பண்ணி ஹாய் மெசேஜ்ல நம்ம ஹாயும் பண்ணுறோம். அப்புறம் அப்படியே யாருக்கும் தெரியாமல் பேச பழக்கமாகி அப்படியே அவங்க தேவையில்லாததை பண்ணி அவங்க அங்கே வந்து இங்கே வந்து மீட் பண்ணி அது வந்து அந்த பொண்ணை வந்து மிஸ்பிஹேவ் பண்ண வச்சு அதுக்கப்புறமா தேவையில்லாமல் பிளாக்மெயில் பண்ணி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வச்சு வெளியே காமிச்சு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு பண்ணுறது கொஞ்சம் அவேராக இருக்கலாம். யாரும் தெரியுமோ அதை மட்டும் நம்ம பார்த்து பேசிக்கணும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய இருக்குது. அது வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் தான் வந்து டெலிவரி ஆகும் அப்படின்றது. நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம வேறு ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வரதோ அந்த மாதிரி நிறைய ஸ்கேம் இருக்கும் சார். அதனால ஒரு டைம் நம்ம பார்க்கும்போது நம்ம அவேர்னஸாக இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும் சார். இன்ஸ்டாகிராம் யூஸ் பற்றி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பசங்களாம் பேப்பேடி ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கேர்ள்ஸும் அந்த மாதிரி நிறைய ஓப்பன் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சமதாக வச்சு பார்த்தா சொசைட்டியில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அந்த
இன்ஸ்டாகிராமு இல்லை வாட்ஸ்அப்பு இல்லை நம்ம மொபைலில் வச்சுட்டு இருக்கிற சாதாரண மெசேஜில் கூட லிங்க் அனுப்பிச்சு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் பேங்க்லேருந்து வர மாதிரி இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த மோசடி என்ன பெருசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் படிக்கிறவங்க அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் செலக்ட் ஆகிருக்குது, எங்கள் பையனோ பொண்ணு செலக்ட் ஆகிருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பிச்சு அவங்க முன்பணமாக 5000 10,000 அனுப்பிச்சு 27,000 ரூபாய் கிரெடிட் ஆகிற மாதிரி காமிச்சு நிறைய ஸ்கேம் நடந்துருக்கு. இதை பற்றியெல்லாம் யூஸ் பண்ணுற நமக்கு இதனோட அவேர்னஸ் நல்லா தெரியும். இதை முதல்ல நம்ம பெற்றோருக்கும் தாத்தா பாட்டிங்கன்னா அவங்களுக்குமே சொல்லி எங்கள் பேர் சொல்லி யாராவது இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அப்படி எதையும் நம்பாதீங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ எந்த இடத்துல நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும், யார் எதை சொன்னால் எதை கேட்டுக்கணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாத ரிக்வெஸ்ட் வருதா, வேண்டவே வேண்டாம். தெரிஞ்சவங்களோட நல்லா போகலாம். இன்னைக்கு காலையிலலாம் பக்கத்தில் உட்காந்து எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டாங்க, சோகங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. திரும்ப அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கேமில் இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்க முடியும், மொபைல் அடிக்ஷன்லேருந்து தப்பிக்க முடியும். எவ்வளோ பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்குது. இது பக்கத்தில் இருக்கிறவங்க பேசாமல் யாரோ முகம் தெரியாதவங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்க பேசி பழகி நம்பர் வாங்கி இதை பண்ணுறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ்கிட்ட பேசலாம், சகோதர சகோதரிகிட்ட பேசலாம், தோழிகிட்ட பேசலாம். அப்போ எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய நாலேஜுக்கு உட்பட்டு இந்த மொபைல் ஆப்களை சரியாக பயன்படுத்தணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை சொன்னீங்க அப்படின்னா நிறையா போய் சேரும். சரிங்களா? ஓகே, நன்றி.